ரயில் பயணிகளிடமிருந்த 60 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ள கோவை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஹைதராபாத்தில் இருந்து கோவை வழியாக திருவனந்தபுரம் செல்லும் சபரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற 2 நபர்கள் கோவை ரயில்வே நடைமேடையில் நின்றிருந்தனர். இவர்கள் மீது சந்தேகம் கொண்ட போலீசார் இருவரையும் பிடித்து விசாரித்தனர். கோவையில் உள்ள நகைக்கடையில் வேலை செய்வதாகவும் தங்கள் கடை முதலாளி தங்களிடம் இந்த பார்சலை நாகர்கோவிலில் ஒப்படைக்கும்படி கூறியதாகவும் கூறினார். அவர்கள் கொண்டு வந்த பையை சோதனை செய்து பார்த்தபோது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதை அறிந்த போலீசார் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். 60 லட்சம் ரூபாய் ஆவணமின்றி இருப்பதை அறிந்த போலீசார் அவற்றை கைப்பற்றினர். ஆர்பிஎஃப் பர்சனல் எங்க போலீஸ் எல்லாம் சேர்ந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது பேக்கேஜ் சந்தேகப்படும் பேக்ல 2 பேக் வரதை பார்த்தோன்னே ஸ்கேனிங் போட்டு பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் 30 லட்சம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கட்டு பார்த்தோன்னா பணம் இருக்குன்னு சொன்னோன்னே 30 லட்சம் இருக்கு சார், நாங்கள் இங்கேருந்து கொண்டு போகிறோம், சுரபி கோயிலேருந்து நாங்கள் இது கொண்டு போகிறோம், நாகர்கோவில் கொண்டு போகிறோம், எங்கள் ஓனர் அமைச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாதனால கொண்டு வந்து இப்போ நாங்கள் ஸ்டேஷனில் கொண்டு வந்து வச்சிருக்கோம். மொத்த தொகை 60 லட்சம், 60 லட்சம். 2 பேர் இப்போ அவங்க வந்திருக்காங்க. ஒருத்தர் பேர் செந்தில்குமார், இன்னொருத்தர் பேர் ராஜா. 2 பேரும் கோயம்புத்தூர் சேர்ந்தோம். பிடிப்பட்ட இருவரும் முன்னுக்கு பின் முரணான தகவல் அளித்ததால் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.